நெல்லை, மயிலாடுதுறை தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்ய முடியாமல் காங்கிரஸ் கட்சி திணறி வருகிறது. அப்படி என்ன பிரச்சனை பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தேர்தல் என்றாலே வேட்பாளர் தேர்வும் அதிருப்தியும் சகஜம்தான். கட்சி அறிவித்த வேட்பாளர்களுக்கு எதிராக போராட்டம் நடைபெறுவதும் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் புதிதல்ல. ஆனால் அறிவிக்கப்படாத வேட்பாளருக்கு எதிராக போராட்டம் நடைபெறுவது காங்கிரஸ் கட்சியில்தான். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 9 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் 7 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ள காங்கிரஸ் திருநெல்வேலி மற்றும் மயிலாடுதுறை தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரையில் 2009ஆம் ஆண்டு தொகுதி மறுவரையறை செய்யப்பட்ட பிறகே முழுமையாக திருநெல்வேலி மாவட்டத்துக்குள் வந்தது. அப்போது காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ராமசுப்பு வெற்றி பெற்றார். 2014இல் தனியாக களம் கண்டு தோல்வியடைந்த நிலையில் கடந்த தேர்தலில் திமுகவுக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டது. இந்த முறை மீண்டும் காங்கிரசுக்கு தொகுதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் வாய்ப்பை பெற கடும் போட்டி நிலவுகிறது. மூத்த தலைவர்கள் பீட்டர் அல்போன்ஸ், தனுஷ்கோடி ஆதித்தன் ஆகியோருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் தற்போது திருப்பூரில் தொழில் செய்து வரும் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட பொறுப்பில் இருக்கும் பால்ராஜ், நாங்குநேரி எம்எல்ஏவாக இருக்கும் ரூபி மனோகரன், கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ராபர்ட் புரூஸ் ஆகியோர் பட்டியலில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் பால்ராஜுக்கு சீட் கொடுக்க கூடாது என ரூபி மனோகரன் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சிக்கு உண்மையாக உழைத்த ஒரு தொண்டனுக்கு வேட்பாளராக சீட்டு கொடுத்தால் அவர்களை நாங்கள் கண்டிப்பாக உயிரை கொடுத்து ஜெயிக்க வைப்போம். அதே நேரத்தில் எங்களுடைய தலைவர், நாங்கள் உயிராக நினைக்கக்கூடிய எங்களுடைய குலதெய்வம் ராகுல் காந்தி அவர்கள் நாங்குநேரிக்கு வந்திருக்கும் போது அவருடைய திருவுருவ படத்தை கிழித்த பால்ராஜ் அவர்களுக்கு சீட்டு கொடுப்போம் என்று ஒரு சில செய்திகள், வதந்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வதந்தியை முற்றிலுமாக நீக்க வேண்டும். இதேபோல கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ராபர்ட் புரூஸுக்கு திருநெல்வேலி தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்படுவதற்கும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் யார் என்றே அறிவிக்கப்படாத நிலையில் வேடந்தாங்கல் பறவைகளுக்கு இடமில்லை என அக்கட்சியினர் வீடியோவை வெளியிட்டு அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். நெல்லை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மாலை 6 மணிக்கு நாங்குநேரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அதற்குள்ளாவது வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு காங்கிரசார் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கப்படாத மற்றொரு தொகுதி மயிலாடுதுறை. காங்கிரஸ் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த பாரம்பரிய தொகுதி இது. கடந்த முறை திமுக வென்ற இந்த தொகுதி மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரியாக இருந்து முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியால் அரசியலுக்கு வந்த மணிசங்கர் ஐயர் இந்த தொகுதியில் 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இந்த முறை சென்னையை பூர்வீகமாக கொண்ட பிரவீன் சக்கரவர்த்தியும் மயிலாடுதுறையில் போட்டியிட முயற்சித்து வருகிறார். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது மன்மோகன் சிங் மற்றும் சிதம்பரம் துறைகளில் பணியாற்றிய பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியின் அழைப்பின் பேரில் கடந்த 2018ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். இது தவிர திருச்சி எம்பி திருநாவுக்கரசர், லட்சத்தீவு பொறுப்பாளராக உள்ள நாகூரைச் சேர்ந்த மீரா ஹுசைனும் வாய்ப்பு கேட்பதாக கூறப்படுகிறது. தற்போதைய நிலையில் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் திருநாவுக்கரசருக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் சிவமணி, மயிலாடுதுறை செய்தியாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோருடன் பெர்லின் மோசஸ்.